ஏதோ சொன்னார் அவரு, என்ன சொல்லிட்டு போனார் சொல்லியே. பஸ்ஸே வந்துடாத லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதோட நம்ம ரைடு ஆரம்பிச்சு சென்னை டு மும்பை, மும்பை டு கோவா, கோவா டு ஜாக் ஃபால்ஸ், ஜாக் ஃபால்ஸ் டு மைசூர், மைசூர்லேருந்து ஊட்டி, ஊட்டிலேருந்து ஈஷா, ஈஷாலேருந்து பொள்ளாச்சி வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வண்டியில். அவ்வளோதான், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிச்சு. இனி டிக்சரை யாராலையும் பிடிக்க முடியாது. போகலாம், அப்படியே வெளிச்சம் விட்டது தேங்க்ஸ்னு. அப்போ தான் என்னால் லாக் பண்ண முடியும். 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷியில் இருந்தோமா. அண்ணே இருங்க நான் போய்க்கிறேன், ராஜன்ஸ்லாம் நடுவில் நிற்கிறானுங்களே. வரம்பாங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஷா டெம்பிள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா துர்கா ஈஷா தியானலிங்கம். ஸோ இங்கேருந்து ஈஷாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு நம்மளுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு சாப்பிட்டு ரைடிங் க்ளவுஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா சரியான வெயிலுங்க, அதனால் உடம்புலாம் உள்ளே அப்படியே ஊற்றுது. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேங்க அதனால். ஸோ வந்து இப்போ நம்ம பொள்ளாச்சி போகணும். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போகணும். ஏன்னா நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கணுமா. பொள்ளாச்சி டு சென்னை நான் ஸ்டாப்பாக போகிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஷா கோயிலேருந்து நம்ம பொள்ளாச்சி போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விளாகு. பார்த்திங்களா தென்னை தோப்பு, இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். பொள்ளாச்சி போகும்போது நிறைய பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ரோடுலாம். ஸோ நம்ம ஊட்டிலேருந்து ஈஷா டெம்பிள் வந்தது வந்து நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே பொள்ளாச்சி போகலாம். நான் எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பைபாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ இன்னும் வந்து ஒரு 850 மீட்டரில் வந்து ரைட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வந்துடும். அப்படியே சாப்பிட்டு நான் ரைடிங் க்ளவுஸ் போட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொள்ளாச்சிக்கு வந்து 28 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடின்னு அடிச்சுன்னு வந்துட்டு நடுவில் ஒரு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சேன். அங்கே விளாக் எடுக்க முடியல, ஏன்னா அந்த அண்ணன் இந்த கேமரா என்னது அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாரா. சரி ஓகே, அவருக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ஜூஸே வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு முடிச்சேன். சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நடுவில் எங்கேயாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், ஒரு கடையும் வரல. அங்கே பொள்ளாச்சி உள்ளே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் இருக்கும். சாப்பிட்ட பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி பிரிட்ஜில் இந்த பைபாஸில் ஒரு 3 நாள் வருங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் சூப்பராக இருக்கும் இங்கே ரோடு. நம்ம பொள்ளாச்சி போகிற வரைக்குமே நல்லாயிருக்கும். அங்கேருந்து உள்ளே வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு ஊர் வழியாக தான் வந்து போகும். அதனால் ரோடு அங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். பஸ்ஸே வந்துடாத லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எதுக்கு பைத்தியக்கார மாதிரி யார் நடிக்கிறான் அவன்? இவ்வளோ என்ன அவசரம் தரல அவனுக்கு, பஸ்ஸில் அத்தனை பேரை வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம பொள்ளாச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி மாசாணியம்மன் கோவில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, 6.8 கிலோமீட்டரு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன், கற்பகம் காலேஜா. ஸோ வந்து நம்ம கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. யூடியூப் சேனல் நேம் அதெல்லாம் கேட்டாங்க, இன்ஸ்டா ஐடிலாம் கேட்டு ஃபாலோலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மோட்டோ வ்ளாகிங் பற்றி, யூடியூப் பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடுங்கன்னாங்க. இல்லை ப்ரோ ஆல்ரெடி இப்போ தான் சாப்பிட்டேன், சரி ஜூஸ் ஆச்சு கொடுங்க, டீ காஃபி ஏதாவது குடிங்கன்னாங்க. வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாங்க. சரி அவங்க அன்பு என்னன்றது எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ அன்பாக வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க. 3 பேருமே காலேஜ் பசங்க தான் போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கூட அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ, அப்போ நீங்கள் வாங்க, அப்போ நீங்கள் வாங்கி கொடுத்தா நான் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றேன். இப்போ வந்து கொஞ்சம் அவசரமாக நான் மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நான் உடனே சென்னை போகணும் ப்ரோ, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்ட்டு. சொன்னேன் இந்த மாதிரி சென்னையிலேருந்து மும்பை ஒரு நேஷ்னல் ரெக்கார்டுக்காக போனேன், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கோவா, ஜாக் ஃபால்ஸ், மைசூர்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ அப்படியே பொள்ளாச்சி வந்தேன். அப்படியே மாசாணியம்மன் கோயில் பார்த்துட்டு சென்னை போகணும் ப்ரோ, நிறைய ஒர்க் இருக்குது, நாளைக்கு கோர்ட்லாம் போகணும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம அப்படியே கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். நான் உங்களுக்கு சாமி காமிக்கிறேன். போயிட்டானுக்கா. ஸோ இப்போ நம்ம கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மாசாணியம்மன் கோயிலேருந்து, ஆக்சுவலாக மாசாணியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சியில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டென்ட்லேயும் பார்த்துருப்பீங்க. பொள்ளாச்சிலேருந்து இப்போ சென்னை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். என்ன ரூட் பிடிச்சி போகலான்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டவுட்டாக இருக்குது எனக்கு.
பல்லடம் போய் போகலாமான்னு தோணுது. ஏன்னா இதுவரை நம்ம பல்லடம் போய் போனதே கிடையாதா, அதனால் பல்லடம் போய் அவினாஷி போய் சென்னை போகலாம் அப்படின்ட்டு பிளானு. டைம் வந்து 5:30 ஆகுது. கரெக்டாக கோயிலேருந்து 5:31 கிளம்பிட்டோன்னு வச்சுப்போமே. நடுவில் எங்கேயாவது சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலிலேருந்து எதுவுமே நம்ம சாப்பிடல, அதனால் வெறும் ஜூஸாக குடிச்சுன்னு இருக்கோம். இதோடு நம்ம ரைடு ஆரம்பித்து சென்னை டு மும்பை, மும்பை டு கோவா, கோவா டு ஜாக்ஃபால்ஸ், ஜாக்ஃபால்ஸ் டு மைசூர், மைசூர்லேருந்து ஊட்டி, ஊட்டிலேருந்து ஈஷா, ஈஷாலேருந்து பொள்ளாச்சி வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வண்டியில். இப்போ இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போகலாமா? ஓகேங்க, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். இதோ என் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள், இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். நீங்கள் வந்து பொள்ளாச்சி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மன் மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. 80 ரூபா தான் ஒரு சிக்கன் நூடுல்ஸு. ஸோ வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம கிளம்பலாமா? நான் வரேண்ணா. ஸோ இப்போ அப்படியே நம்ம சென்னை போக வேண்டியது தான். வீட்டுக்கு எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ஒரு 520 கிலோமீட்டர் வருங்க. ஆனால் இப்போ ஜிக்ஸர் என்ன நினைக்கும், வேணா சும்மா வீட்டுக்கு 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 அப்படி வீட்டில் என்ன தாண்டா வச்சுருக்கேன்னு கேட்கும்ல. ஏன்னா 3000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோடு நம்ம வீட்டிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி அம்மா சுற்றி போட்டதுலேருந்து இதுவரை 3000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி முடிச்சிருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவினாஷிக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக மேப் போட்டிருக்கேன். அவினாஷி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சருன்னு போயிடலாம். என்னால் இப்படிக்காகவும் போக முடியும். அந்த ஷிப்பில் வரல அந்த மெரைன் காலேஜ், நான் போகலாம் அந்த வழி வந்து மலுமிச்சம்பட்டி வழி, பைபாஸ் வழி, கோயம்புத்தூர் பைபாஸ், பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் வழி. ஆனால் அப்படிக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா, அதனால சரி இதுவரையும் நம்ம பல்லடம் அவ்வளோவா நான் பைக்கில் வந்தது கிடையாது. இப்போ பல்லடம் வந்து போய் அங்கேருந்து அவினாஷி போயிட்டு அப்படியே அவினாஷி, பவானி, சேலம், உளுந்தூர்பேட்டை, சென்னை அப்படி தான் போகிறோம். ஒரு 520 கிலோமீட்டர் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, சும்மா வேற லெவலில் போகலாம். அவ்வளோதான், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிச்சு. இனி ஜிக்ஸரை யாராலையும் பிடிக்க முடியாது. போகலாமா? வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ஆச்சு. அவினாஷிக்கு ஒன்று 64 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் மட்டும் இங்கே போட்டு போயிடலாம் ஹெச்பியில். ஏன்னா ஹெச்பியில் போட்டால் ஜிக்ஸர் நல்லா மைலேஜ் தருவான். அதனால் ஹெச்பியில் நான் போயிட்டு ஒரு டேங்க் ஃபுல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ தாங்க வந்து நம்ம அவினாஷிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைபாஸை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாஷி, பவானி, சேலம், உளுந்தூர்பேட்டும் போய்க்கினே இருக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹைவேங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் விளாக் எடுத்தேன். ஸோ இதோட வந்து நம்ம பவானி இல்லை, நான் சேலமில் போய் தான் உங்களுக்கு நான் விளாக் எடுப்பேன். ஏன்னா ஒரே இருட்டாக இருக்குல்ல, அதனால சரியாக வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகாது. ஒரு 100 அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஸோ வீட்டுக்கு ஒன்றும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது தெரியுமா இருக்கு? 430 கிலோமீட்டர் இருக்குங்க வீட்டுக்கு. 4.5 மணி நேரத்தில் கூட போகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறேன். ஏன்னா கையில் காசு வந்து கம்மியாக இருக்கா, அதனால் நம்ம பொறுமையாகவே போகலாம். இந்த பயங்கரமான கடலாக இருக்குது. நான் அப்படியே இதோட நான் உங்களுக்கு சேலம் போய் தான் ப்ளாக் பண்ணுவேன். கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம ஜாலியாக பேசினே போகலாம். நம்ம போயிட்டு நிறைய வெளிச்சம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ண்ணே. அப்போ தான் என்னால் லாக் பண்ண முடியும். சேலம் டு உளுந்தூர்பேட் தான் கொஞ்சம் டேஞ்சரான ரோடு. நைட்டில் யாராவது வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ நம்ம சேலம் டு உளுந்தூர்பேட்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஒரு 175 கிலோமீட்டர் நம்ம வீடு. ஒரு ரேஸ் சைடு தான், அப்படியே போயினே இருக்கலாம் நம்ம பாட்டு. நான் வந்து சேலம் போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். பவானி பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க, தெரியுதுங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா பவானி அம்மன் கோவில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவர் ஓடுதுல இங்கே. ஸோ இங்கே தான் குளிச்சுட்டு அப்படியே போய் சாமியை வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க. ஸோ சேலம் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. இன்னும் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 311 கிலோமீட்டர் இருக்குது. நான் எப்போதுமே சேலம் வந்தால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து ஒரே ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உளுந்தூர்பேட்டை. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா சென்னைக்கு ஒரு 175 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு. அதுவும் ஒரே ஸ்ட்ரெயிட் தான். அங்கே ரெட் கலரில் ஐயோ தீனே போயினேரு. ஸோ உளுந்தூர்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. சேலத்துலேருந்து எப்படியோ அச்சுன்னு பிடிச்சின்னு உளுந்தூர்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே தான் எனக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், இப்படி போகிறதா அப்படி போகிறதான்ட்டு திடீர்னு மறந்துடுவேன் கன்ஃபியூஸில். ஆனால் இப்படிக்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 172 கிலோமீட்டரு நம்மளோட வீட்டுக்கு சென்னைக்கு. ஸோ வந்து அச்சுன்னு பிடிச்சின்னு போகலாமா, இல்லை ஒரு 100 அந்த ரேஞ்சிலே தான் ஓட்டு போகலான்னு இருக்கேன். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். 400 ரூபாய்க்கு போட்டு நம்ம பாட்டம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு 90-100 அந்த ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்கலாம். ரோடு ஜாலியாக தான் இருக்கும். எங்கேயாவது டீ குடிக்கலான்னு பார்க்குறேங்க. சரி
ஸோ உங்களுக்கு டீ வாங்கி தரேன் வாங்கப்பா. ஸோ உளுந்தூர்பேட்டை டோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஐயோ நம்ம தான் வந்துட்டோம் போல. இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 டோல்கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விழுப்புரத்தாண்ட, மேல்மருத்துவரை தாண்ட, அதுக்கப்புறம் செங்கல்பட்டாண்ட. ஸோ இந்த டோலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நினைக்கிறேன். இல்லை சைடில் இதோ அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு பரோட்டா கடை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 165 கிலோமீட்டரு சிட்டா பறந்துடலாமா? அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் சில செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3500 கிலோமீட்டர் பக்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம 3500 வரப்போது வந்துச்சுங்க. 3500 கிலோமீட்டர் கரெக்டாக 151. இன்னைக்கு என்ன டேட்டு? மார்ச் 12 13 டேட்டு மட்டும் சரியாக தெரில. கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்ரு, ஒரு 14 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எஸ்ஆர்எம் காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஊரப்பாக்கம் கரெக்டாக 2:09 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். 6 மணியா 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷியில் இருந்தோமா. அண்ணே இருங்க நான் போய்க்கிறேன். ராஜன்ஸ்லாம் நடுவில் நிற்கிறானுங்களே. வரம்போங்கடா. ஸோ வந்து 8 மணி கரெக்டாக 8:10 கிளம்பியிருப்போன்னு வச்சுக்கோங்களேன் அவினாச்சிலேருந்து. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் 6 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 440 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போகலாம், ஏன்னா ஒரே இருட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக 2:14 அதுக்கப்புறம் இப்போ 2:15 ஆயிடுச்சா. 2:15 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். போயிட்டு அப்பா வந்துட்டார். பூட்டு திறக்கிறியா? அப்படியே சுத்த வண்டியோட சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுமா.